The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தோசை சுடுவதில் தொடங்கி வானலி, இட்லி பாத்திரம் என ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை பயன்படுத்துவது பலரது வழக்கமாக உள்ளது. நான்ஸ்டிக்கில் அதிக நேரம் அதிக வெப்பத்தில் சமைத்தால் என்னவாகும்? தெரிந்து கொள்ளலாம். பலரது சமையல் அறைகளிலும் நிரம்ப காணப்படுபவை, விரும்பி பயன்படுத்தப்படுபவை நான்ஸ்டிக் பாத்திரங்களாக இருக்கின்றன. நான்ஸ்டிக் பாத்திரத்தை பயன்படுத்தலாமா? இதனால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுமா? எத்தனை காலம் பயன்படுத்தலாம்? விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? விரிவாக பார்க்கலாம். 1920 தொடக்கத்தில் பெர்ஃப்ளோரோக்டோனாய்க் அமிலப்பூச்சிகள் கொண்ட பாத்திரங்கள் நான்ஸ்டிக் என அழைக்கப்பட்டன. 2007 வெளிவந்த சில ஆய்வு முடிவுகள் பெர்ஃப்ளோரோக்டோனாய்க் அமிலப்பூச்சிகள் பயன்படுத்துவதால் உணவு உட்கொள்பவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக தெரிவித்தன. இதன் தொடர்ச்சியாக 2013 இப்பாத்திரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டன. பின்னர் நான்ஸ்டிக் பாத்திரங்களில் PTFA எனப்படும் பாலிடெட்ராஃப்ளோரோ எத்திலீன் எனும் பூச்சு பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகை நான்ஸ்டிக் பாத்திரங்களால் உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படுவதில்லை என இந்திய உணவு கட்டுப்பாட்டுத்துறை தர நிர்ணய பட்டியலில் உள்ளதாக தெரிவிக்கிறார் உணவு விஞ்ஞானி பசுபதி. ஆனால் எந்த வெப்பத்தில் சமைக்கிறோம் என்பது அவசியம் என்று இவர் கூறுகிறார். இட்லி, பிரியாணி இந்த விஷயம் எல்லாமே 100 டிகிரி சென்டிகிரேடுங்க. சரிங்களா? ஒரு சாம்பார், ரசம் அப்படின்னா அது 90 to 120, 140 டிகிரிஸுங்க. தோசைங்கும் போது 260 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போகும். சில விஷயங்கள் 300 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்போ 300 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போகும்போது தான் இந்த PTFE என்பது டிஸ்இன்டெகிரேட் ஆகலாம். அதாவது பாலிடெட்ராஃப்ளோரோ எத்திலீன் என்பது அதிலிருந்து சில கெமிக்கல் தன்மைகள், ரசாயன விஷயங்கள் வெளியிலே வரலாம் என்று கருதப்படுகிறது. 300 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே இது பாதுகாப்பற்றது என்று உலகில் பரவலாக பலவிதமான ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கின்றன சார். நான்ஸ்டிக் பாத்திரங்களை 300 டிகிரி சென்டிகிரேடுக்குள் பயன்படுத்தும் வரை உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்று ஆய்வு கட்டுரைகள் தெரிவிப்பதாக கூறுகிறார் பசுபதி. 300 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போகும்பொழுது இதில் எப்படி அந்த நச்சு வாயுக்கள் வெளில வருது, அதனால ஒரு சடன் தலைவலி, வாந்தி பேதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஃபீவர், அதாவது பாலிமர் ஃபியூம் ஃபீவர் என்று அதற்கு பெயர். இதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தாங்க அறிவியல் பூர்வமாக ரொம்ப ரொம்ப கம்மி சார். அதாவது ஒரு வீடு காற்றோட்டமாக இருக்கிற ஒரு சாதாரண இந்திய கிச்சனில் இந்த நச்சு வாயுக்கள் வெளியில் போகிற நிறைய சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு க்ளோஸ்டு கிச்சனில், ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் கிச்சனில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு மாடுலர் கிச்சனில் இதற்கான ஆபத்துக்கள் 300 டிகிரி சென்டிகிரேட் மேலே உண்டு. நான்ஸ்டிக் பாத்திரங்களை கழுவும் போது இரும்பு பிரஷ், தேங்காய் நார் போன்றவற்றை பயன்படுத்தி கழுவினால் ரசாயனம் அரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் நான்ஸ்டிக் பாத்திரங்களை கழுவும் போது கவனம் அவசியமாகிறது. வத்தக்குழம்பு, தோசை, தென்னிந்திய அசைவ உணவுகள் போன்ற அதீத வெப்பநிலையில் சமைக்கும் உணவுகளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அயான் எனப்படும் நம்மூர் பாத்திரங்களில் சமைப்பது சிறப்பானது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேசுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.